Hey guys, welcome back to Headless Chicken. இப்போ வந்து புதுசா நான் வந்து ஸ்லோ குக்கர்ல ஸ்லோ குக்கிங் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஸ்லோ குக்கிங் என்ன பண்ண போறோம்னா சிக்கன் ஸ்டூ. வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஸ்டூ அது சிக்கனை போட்டு ஒரு 2 to 3 hours நல்லா வேக வச்சு அந்த ஸ்டூவை சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் ஃப்ளார் இருந்ததுன்னா ஃப்ளார் கொஞ்சம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நான் யூஸ் பண்ணது வந்து பொட்டேட்டோஸ், அப்புறம் வந்து கேப்சிகம், அப்புறம் கேரட், செலரி கொஞ்சம் இருந்தது அண்ட் மஷ்ரூம்ஸ் as well. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வந்து ஸ்லோ குக்கரில் சிக்கன் ஸ்டூ. Add 2 tablespoons of oil, sunflower oil. Add onion. Onions யூஷுவல் பண்ணால் தான் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மேபி 4 to 5 cloves ஆஃப் garlic and then ஒரு பீஸ் 1 inch ஜிஞ்சர், கொரியாண்டர் சும்மா ஹேண்ட்ஃபுல், அப்புறம் அந்த ரெட் சில்லி சொன்ன மாதிரி ஒரு சில்லி எடுத்து பாதி இதில் வெட்டி போட்டோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து தக்காளி போட போகிறேன். சாரி, பின்னாடி என் பையன் கற்றுட்ருக்கான். வெங்காயத்தாளும்பாங்களா, அதையும் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயும் இது போட்டிங்கன்னா, டொமேட்டோ போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். டொமேட்டோ சீக்கிரம் வேகிறதுக்கு வந்து நல்லா வந்து அப்படியே எண்ணெய் கக்கி சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போது. ஸோ இந்த ஸ்டூன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்பைஸ்லாம் போடுறதுக்கு அவசியம் இல்லை. ஸ்பைஸுன்னு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி பெப்பர் மட்டும்தான். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து சிக்கன் போட போகிறேன். ஸோ இது நல்லா ஜென்டலாக ஆகிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நல்லா திருப்பி ஸ்மெல்லுங்கிற மாதிரிங்க. அது வந்து நல்ல வாசனை, நல்ல என்ன சொல்கிறது, அரோமா சூப்பராக இருக்குது. ஸ்பினாச்சும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்பலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்பினாச்சு இதில் ஆகிடும் நம்ம ஸ்லோ குக்கரில் போடும்போது. லைட்டாக போட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி. இதை வந்து இனிமேல் ஸ்லோ குக்கரில் எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ ஸ்லோ குக்கரில் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு. ஸோ சிக்கன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து இதை தான் நம்ம வந்து 2-3 hours அப்படியே குக் பண்ண போகிறோம். 3 hours பார்த்துட்டு ஏற்கனவே 59 minutes ஆகிடுச்சு. ஸோ டைமர் நம்ம 3 hours வச்சது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரி, 1 hour இது இருந்திருக்கு. நல்லா சூடாகிடுச்சு சிக்கனு. இப்போ வந்து இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட்டு இதில் தண்ணி விடும் கொஞ்சம், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா வந்திருக்கு. ஸோ கைஸ், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ டைமர் ஆஃப் ஆகிடுச்சு. பாப்பா எவ்வளோ இருக்குங்க இங்கே பாருங்கள். ஆவி பறக்க நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஸ்டூ இந்த இன்னும் கொதிக்குது பாருங்க, கொதிக்குது பார்க்கலாம். நீங்கள் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஆஹா, ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட சிக்கன் ஸ்டூ வித் ரைஸ் அண்ட் கொஞ்சம் மிளகா எடுத்தாச்சு. இதான் நம்ம சாப்பாடு இப்போது. சூப்பர். இதுக்கு வந்து ஸ்டூக்கு வந்து நான் வந்து நிறைய இது மிளகாலாம் போடல. ஸோ நம்மளுக்கு எப்படியும் கொஞ்சம் உரப்பு இருக்கணும், அதனால தான் மிளகா எடுத்துக்கிட்டேன். ஆஹா, சரி ஜூஸியா
சூப்பராக இருக்குது. நல்லா வந்து அப்படியே அந்த இதோட சிக்கனு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையோட சாறு அப்படியே நல்லா சோர்ந்து ஒரு மாதிரி ஜூஸியான ஒரு ஸ்டூ. ரொம்ப நல்லா இருக்குது. சான்ஸே இல்லை, இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோ குக்கிங்கில் 2 to 3 hours பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சாரும் அப்படியே நல்லா ஜூஸ் இறங்கும். நல்லா வந்து சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கலாம் நீங்கள் டெக்ஸ்டரை. அப்படியே வலிக்கிட்டு போகுது. அமேசிங். அமிர்தம். என்ஜாய் திஸ் சிக்கன் ஸ்டூ. ஹெட்லெஸ் சிக்கனில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீஃப் ஸ்டூவோ இல்லை வந்து மட்டன் ஸ்டூவோ பண்ணுவோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் என்ஜாய். Like it really? How's the taste? Amrudam.